சார் வணக்கம் சார். நான் சுசிலா அக்ரி கிளினிக் சிலாலேருந்து வரேங்க சார். இப்போ இது என்ன ஊருங்க சார்? இது குறிஞ்சிப்பாடி மாவட்டம், முத்துகிருஷ்ணாபுரம். சரிங்க சார், ஓகேங்க சார். இப்போ நீங்கள் சவுக்கு சாகுபடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்களா சார்? 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணோம். அதுக்கப்புறம் கரும்பு மல்லாட்டை வச்சிருந்தோம். இப்போதான் இப்போ 2வது போட்டிருக்கோம். சரிங்க சார். இப்போ நீங்கள் சவுக்கு சாகுபடி பண்ணுறதுக்கான காரணம் என்னங்க சார்? எல்லாம் மாசத்துல வேற எதுவும் சரியில்லை, ஆள் வரல வேலைக்கு. சரிங்க சார். அதனால எல்லாம் சவுக்கு போடுறோம். சரிங்க சார். இப்போ இதில் என்ன மாதிரி பிரச்சனைகள் சார் வந்துட்டு இருக்கு? இதில் தான் சார் களை பிரச்சனை தான். அப்புறம் அதுக்கு தான் அப்புறம் யூடியூப்ல பார்த்துட்டு உங்கள் ஜெயங்கொண்டம் வந்து விசாரித்தோம். அப்புறம் நிறைய லேண்டை பார்த்தோம். சரிங்க. பார்த்துட்டு அப்புறம் களைக்கொல்லி வாங்கி வந்து 1 ஏக்கருக்கு மட்டும் அடித்தோம். சரிங்க சார். இது ஒரு சரவு மட்டும் ஃபர்ஸ்ட் அடித்து செக் பண்ணி பார்த்தோம். இது மட்டும் ஃபர்ஸ்ட் செக் பண்ணி ஆமாம், நல்லா இருக்குது. அதனால தான் இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் வாங்கி வந்து அடிக்கிறோம். சரிங்க சார், சரிங்க சார். இப்போ இதெல்லாம் பில்லுலாம் பழுத்துருக்கு, இதெல்லாம் அடிச்சு எத்தனை நாளுங்க சார் ஆகுது? அதெல்லாம் அடிச்சு ஏதோ 5 நாள் ஆகுது. சரிங்க சார். பழுத்துடுது. இப்போ தண்ணி வச்சோன்னா எல்லாம் செத்துரும். சரிங்க சார், ஓகேங்க சார். இப்போ அடிக்கும் போது எப்படி அடிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணீங்க? தண்ணியை வச்சுட்டு மறுநாள் ஸ்ப்ரே பண்ணி அடிச்சது. ரைட் ரைட் ஓகே. மறுபடியும் தண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே காய ஆரம்பிக்கும். ஆமாம், தண்ணி வைக்கணும், நாளைக்கு வைக்கணும். சரிங்க சார், ஓகேங்க சார். இப்போ சவுக்கு சாகுபடி பண்ணுற விவசாயிகள்ட்டலாம் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அதாவது கண்ணு போடுறதுக்கு முன்னாடியே களைக்கொல்லி இருக்குது சார். அது அடிச்சோம் சார், இங்கே லோக்கலில் வாங்கி அடித்தோம் போகிறதுக்கு முன்னாடியே. ஏக்கருக்கு 1200 ரூபா. அது அவ்வளோவா கண்ட்ரோல் ஆகலை. ஆனால் அடிச்சுட்டு மறுநாளே தான் கண்ணு வச்சோம். அது அவ்வளோவா சரியில்லை. நீங்கள் ஆனால் அதுக்கு அப்போல்லாம் நம்ம வீடியோ பார்க்கல? அப்போ பார்க்கல. அடிச்சுட்டு இந்த பில்லெல்லாம் வந்தால் போகிறதான் பார்த்தோம். நீங்கள் அந்த களைக்கொல்லி மட்டும் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வயலில் இப்போ 1-2 பில்லு உங்களுக்கு வந்திருக்குல்ல, இதில் ஒரு பில்லு கூட வந்திருக்காது. அதாவது 60 நாள் 50 நாள் வரைக்கும் பில்லே வராது அந்த கண்ணு போடுறதுக்கு. முன்னாடியே பார்க்கல. ஆமா, முன்னாடியே பார்க்கல. அதை அடிச்சிருப்பேன். இங்க வாங்கி லோக்கல்ல அடிச்சது 15 நாள் தான் கண்ட்ரோல் ஆகும். அதை மட்டும் அடிச்சதுல அதான் இவ்வளவு பில்லு வந்துருச்சு, திரும்ப வந்துருச்சு. ஆனா இப்ப களைக்குள்ளி அடிச்சதுல இது சொன்னீங்கல்ல 10 நாள் ஆகுதுன்றீங்க. இது நல்லா பிளைனா இருக்கு. ஆனா கண்ணுக்குலாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லைங்க சார். நீங்க டெஸ்ட் பண்ணி தான் பாத்தீங்க? டெஸ்ட் பண்ணிட்டு தான் அடிச்சேன். ஃபர்ஸ்ட் ஒரு சர்வ அடிச்சிட்டு அப்புறம் 2வது. கண்ணுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, கண்ணுங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ இது அடிச்சதுலையுமே கண்ணு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பில்லுங்க மட்டும் எல்லாமே காஞ்சிருக்கு. நீங்கள் இப்போ கண்ணுக்கு மேலே அடிக்கிற களைக்குள்ளி தான் அடிச்சிருக்கீங்க. இப்போ மற்ற விவசாயிகள்லாம் பயப்படுறாங்க சார், அதாவது நான் களைக்குள்ளி அடிச்சா கண்ணுக்கு எதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் அவங்களுக்கு என்ன சார்? அப்புறம் நானே தான் சார் பயந்தேன். அதுக்கு தான் அடிச்சுட்டு ஒரு சர்வ அடிச்சு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் அடிச்சு விட்டேன் எல்லாத்தையும். சரிங்க சார், சரிங்க சார். ஒரு கண்ணு வைக்கிறதுக்கு 5 ரூபா செலவாகுது. ஆமாம், அப்புறம் நமக்கான பயம் இருக்கா? இருந்தாலும் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு அடிப்போம் சொல்லி. அண்ணே 3 ரூபா, வைக்கிறதோட 2 ரூபா, 5 ரூபா ஆயிடுது. ஆனால் பயப்பட தேவையில்லை, அடிக்கலாம். நல்லா இருக்கு. சரி, ஓகேங்க சார். இப்போ நீங்கள் களை வெட்டணும்னா எவ்வளோங்க சார் செலவாகுது? களை வெட்டணும்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது 30 ஆள் ஆகும். 30 ஆள் ஆகும். 220 ரூபா சம்பளம். இப்போ நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு ஃபார்மரை பார்த்தேன். அவர்கிட்ட கேட்டேன், ஏன் சார் கண்ணுக்கெல்லாம் உரம் கொடுக்கலையா சார், 1 மாதம் ஆகுது அப்படின்னா. அதாவது 10 நாளைக்கு ஒரு நடம் நான் ஒரு களை வெட்டிருக்கேன். 20 நாள்ல வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 18,000 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த அளவுக்கு செலவு பண்ணா நான் எங்கேருந்து உரம் போடுறதுக்கு செலவு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா களை வெட்டுறாலுமே திரும்ப நம்ம மண்ணை பரட்டி விடுறோம், அதில் பில்லோட விதைகளை மேலே போட்டுடுறோம். திரும்ப 8ஆம் நாளே தண்ணி விடும் போது பில்லு முளைச்சிருது. ஒரு களை எடுத்துட்டோம்னா அடுத்தது 8 நாள்ல 2வது பில்லு முளைச்சிடுது. ஆமா, அதனால களைக்கொல்லி அடிச்சா இப்ப எங்களுக்கு பிரச்சனை இல்லை. செலவும் கம்மியா இருக்கு. அந்த செலவை நம்ம வந்து உரம் கொடுக்கறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணிடலாம். அதாவது ஒரு ஏக்கருக்கு வந்து 40 டன்னு ஈல்டு எடுக்கிறவங்க இருக்காங்க, ஒரு ஏக்கருக்கு 90 டன் ஈல்டு எடுக்கிறவங்க இருக்காங்க. 40 டன் தான் எடுப்பாங்க. ஆமா, நம்ம எந்த அளவுக்கு உரம் கொடுத்து நல்லா கண்ணை சப்போர்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு ஈல்டு எடுக்கலாங்க சார். சரி, ஓகேங்க சார். அதாவது வந்து இப்போ களைக்கொல்லி பெஸ்டா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கு. சரிங்க சார், ஓகேங்க சார், நன்றி சார்.